வெல்கம் டு மிகில்வாள் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.3ல் உள்ள சம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அந்த 4.3ல் உள்ள சம்ஸை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா சில ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்ன? I=PNR/100. ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். when the interest is compounded annually we have annually அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடுவோம். செகண்ட் பாருங்கள், when the interest is compounded half yearly அப்படின்னா நம்ம செகண்ட் ஃபார்முலா A=P×1+R/200 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஆனுவலி அப்படின்னா இந்த ஃபார்முலா, half yearly அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். தேர்ட் ஒன் பாருங்கள், when the interest is compounded quarterly அப்படின்னா A=P×1+R/400 ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் நம்ம சம்ஸ் போட முடியும். when the interest is compounded annually but rate of interest differs year by year, அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து இயர் பை இயருக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருந்தது. ஆனுவலுக்குனா ஒரு ஃபார்முலா, ஆஃப் இயர்லிக்குனா ஒரு ஃபார்முலா, குவார்ட்டர்லிக்குனா தேர்ட் ஃபார்முலா. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இயர் பை இயராக டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருந்தது அப்படின்னா A=P×1+A/100 1+B/100 1+C/100 இந்த ஃபார்முலா. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், when interest is compounded annually, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டட் ஆனுவலியாக இருக்கணும். பட் டைம் பீரியட் வந்து ஃப்ராக்ஷனில் கொடுப்பாங்க, அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுப்பாங்க. அந்த இயர் வந்து எண் வந்து அந்த எண்ணா இயர் அது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுப்பாங்க. 1 year 2 year 3 year கொடுக்காம 1.5 years 3.5 years அப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா A=P×1+R/100 1+B/C/R/100. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இதில் இன்னும் சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஃபஸ்ட் இயர் அப்படின்னா நமக்கு சேஞ்ச் இருக்காது, தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். 2 years இருந்துச்சு அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் =P×R/100 டிஃப்ரென்ஸ் வந்து 3 yearsஆக இருந்தது அப்படின்னா அது கொஷினில் கொடுப்பாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் P×R/100 3+R/100. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் 4.3 போட போகிறோம். fill in the blanks. Question number 1. The compound interest on 5,000 at 12% per annum for 2 years compounded annually is ₹1,272. The compound interest on ₹8,000 at 10% per annum for 1 year compounded half-yearly is ₹820. The annual rate of growth in population of a town is 10%. If its present population is 26,620, then the population 3 years ago was 20,000. If the compound interest is calculated quarterly, the amount is found using the formula. Quarterly அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? A=P×1+R/400 The difference between compound interest and simple interest for 2 years for a principal of 5,000 at the rate of interest 8% per annum is ₹32. Second one, true or false. Depreciation value is calculated by the formula P/1-R/100 True. If the present population of a city is P and it increases at the rate of 7% per annum, then the population n years ago would be P/1+R/100 False. The present value of a machine is 16,800.
It depreciate at 25% per annum. Its worth after 2 years is 9,450. True. The time taken for rupees 1000 to become 1331 at 20% per annum compounded annually is 3 years. False. The compound interest on rupees 16,000 for 9 months at 20% per annum compounded quarterly is 2,522. True. Next, question number 3. Find the compound interest on 3,200 at 2.5% per annum for 2 years compounded and annually. நம்ம compound interest கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3,200 தான் பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ 3,200 போட்டுடலாம். 2.5%. ஸோ ஆரோட வேல்யூ என்ன, 2.5%. for 2 years. என்னோட வேல்யூ என்ன, 2 years. நம்ம இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஏவோட வேல்யூ வேணும். ஏங்கிறது அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்முலாலேருந்து தான் கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ ஈக்குவல் 1 ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்ன, 2.5 டிவைடட் பை 100 ஹோல் பவர் என்னோட வேல்யூ என்ன, 2 இன்ட்டு பியோட வேல்யூ 3,200. ஸோ இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 100 ப்ளஸ் 2.5 divided by 100 whole power 2 into 3,200. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 102.5 divided by 100 whole square into 3,200. ஓகேவா. அடுத்து இந்த 105 இந்த கீழே உள்ள டிவைடர் உள்ள 100 எல்லாம் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போது 2 0 இருக்குது, 2 நம்பர் வெளியில் போகணும். அது என்னவா மாறிடும் அப்படின்னா 1.025 மாறிடும். ஸோ ஹோல் ஸ்கொயர் இந்த 100ஆல் தான் இது அப்படி மாறி இருக்கு. இன்ட்டு 3,200. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம 2 டைம்ஸ் இந்த வேல்யூவை போடணும். அப்போ 1.025 இன்ட்டு 1.025 இன்ட்டு 3,200. ஓகேவா. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 3,362. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் நமக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 3,362 மைனஸ் பிரின்சிபல் வேல்யூ என்ன, 3,200. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம்ல 3,200 தான் பிரின்சிபல் அமௌண்ட். இப்போ ரெண்டையும் செப்பரேட் பண்ணி பாருங்கள். 3,362 3,200. ஸோ செப்பரேட் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்குது, 162. இதுதான் நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கொஷின் நம்பர் 4. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 2.5 இயர்ஸ்க்கு பிரின்சிபல் அமௌண்ட் பாருங்கள் 4,000 கொடுத்துருக்காங்க. எப்போவுமே தான் பர்சன்டேஜில் கொடுப்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது வந்து 10% per annum. த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்ட்லி இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூவில் எழுதிடலாமா. பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 4,000. என்ன கொடுத்துருக்காங்க, 10%. ஸோ இந்த கொஷினில் பாருங்கள் இயர் கொடுத்துருக்காங்க 2.5 இயர்ஸ். நம்ம ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன்லேயே நான் சொன்னேன், இயர் வந்து இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுவோம். அதாவது ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுவோம். அப்போ ஏ ஈக்குவல் டு பியோட வேல்யூ வந்து 4,000 1 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 10/100 ஹோல் பவர் ஏவோட வேல்யூ வந்து 2. நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து இந்த இருக்குது பாருங்கள் 2.5. இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா AB/C. ஏ இங்கே இருக்கிறதுல இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. அதனால தான் ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக 2 போட்டோம். இப்போ இந்த இடத்துல B/Cக்கு பதிலாக நம்ம வேல்யூ போடணும். அப்போது இந்த B/C இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, 1/2 இருக்கா.
அப்போது இந்த b/cங்கிற இடத்துல 1/2 போட்டுடலாமா இன்ட்டு ஆரோட வேல்யூ 10 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இயர் தான் a/c, ஏங்கிற இடத்துல 2 இருக்குது, அதனால தான் இங்கே ஏக்கு பதிலாக 2 போட்டோம். இந்த b/cங்கிற இடத்துல 1/2 இருக்குது, அதனால் ஃபார்முலா அந்த இடத்துல 1/2 நம்ம போட்டுட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 4000 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 100 + 10/100 ஹோல் ஸ்கொயர் 1 + 1 2s are 2, 5 2s are 10, 5/100. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4000 110 டிவைடட் பை 100 the whole square. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 + 5 105, 105 டிவைடட் பை 100. ஸோ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். 4000 110 the whole square divided by 100 எப்படி எழுதுறோம் அப்படின்னா 1.10 the whole square into 105 divided by 100 1.05 எப்படி எழுதிட்டோம். அடுத்து 4000 into இதை எப்படி 1.110 into 1.110. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 5082. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பிரின்சிபல். ஏனா அமௌண்ட்டு. அமௌண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5082 மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் 4000. கொஷினில் கொடுத்துருக்குறது. இப்போ ரெண்டையும் செப்பரேட் பண்ணி பாருங்கள். 1082. ஸோ இதுதான் நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5. A principal become 2028 in 2 years at 4000 per annum compound interest. Find the principal amount. இப்போ நம்ம principal amount கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். என் என்ன கொடுத்துருக்காங்க? 2 years. ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ் 4%. ஸோ அமௌண்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த அமௌண்ட் ஏ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? A principal becomes 2028. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது பியோட வேல்யூ. ஸோ ஏக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? 2028 அப்ளை பண்ணிடலாம். பியோட வேல்யூ தெரியாது. 1 + ஆரோட வேல்யூ 4/100 ஹோல் பவர் 2. ஸோ அடுத்து பாருங்கள், 2028 is equal P into cross multiply 100 + 4 divided by 100 whole square. 2028 is equal P into 104 divided by 100 whole square. 2028 is equal P into இது எப்படி எழுதலாம்? 20 இருக்கா, அப்போ 2 நம்பர் வெளியில் போகணும். 1.04 whole square. அப்போ பியோட மட்டும் வச்சுக்கலாம். 2028 இங்கே மல்டிப்ளை எழுது, இங்கே டிவைடில் போயிடும். 1.04 the whole square. ஸோ இது எப்படி எழுதலாம்? P equal to 2028 divided by 1.04 into 1.04. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1875. இதுதான் நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட். கொஷின் நம்பர் 6. In how many years will 3375 become 4096 at 13.1/3% per annum if the interest is compounded half yearly? இது வந்து half yearlyன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 3375. டோட்டல் அமௌண்ட் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 4096. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டில் எழுதிடலாம் 3375. டோட்டல் அமௌண்ட்டில் 4096. ஸோ ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? 13.1/3%. இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது நமக்கு அந்த ஃபார்முலா தானே யூஸ் பண்ணுவோம். ஏன் இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இங்கே கொஷினில் கொடுத்துட்டாங்க காம்பவுண்டட் ஹாஃப் எல்லி அப்படின்ட்டு. அப்போ நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனோட இம்ப்ராப்பரை கன்வெர்ட் பண்ணிடலாம். 13 × 3 39 + 1 40 divided by 3.
இப்போ காம்பவுண்டட் half LE. அப்போ A equal to P into 1 plus R by 200 whole power n. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏவோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? 4096 is equal B ஓட வேல்யூ 3375 into 1 plus R ஓட வேல்யூ வந்து 40 divided by 3 divided by 200 whole power 2 into n. ஓகேவா? நம்ம இப்போ கொஸ்டினில் கண்டுபிடிக்க போகிறது how many years n தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த n தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ 4096 இந்த வேல்யூ மட்டும் இங்கே கொண்டு வரலாம். கீழே டிவைடில் வந்துடும். மீதி என்ன இருக்கும்? 1 plus 40 by 3 into இது வந்து 1 by 200. 200 கீழே தான் இருக்கும். 2 power n. 0 0 cancel. 1 4s are 4, 5 4s are 20. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 4096 divided by 3375 is equal 1 plus மேலே ஒரு 1 தான் இருக்குது. கீழே 3 5s are 15 whole power 2n. 4096 divided by 3375 is equal, cross multiply. 15 plus 1 16 by 15 whole power 2n. ஓகேவா? ஸோ நம்ம அந்த டேக்கிங் கியூப் ரூட் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 16 கியூப்னு எழுதிடலாம். 16 3 டைம்ஸ் போட்டு பாருங்கள் இந்த வேல்யூ வரும். இதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா 15 கியூப் எழுதுறோம். 15 3 டைம்ஸ் போட்டு பாருங்கள் இந்த வேல்யூ வரும். ஈக்குவல் 16 by 15 whole power 2n. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 16 by 15 whole cube போட்டுடலாமா? ஈக்குவல் டு 16 by 15 whole power 2n. அப்போ இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? இது ரெண்டு ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ 2n equal to 3. ஸோ n equal to 3 by 2. 3 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 1 2s are 2, பேலன்ஸ் 1. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதலாம். இல்லைனா எப்படி எழுதிடலாம்? 1 2s are 2, 1 2s are 2, பேலன்ஸ் 1, 5 2s are 10. அப்போது 1.5 years. இல்லைனா இது எப்படி எழுதலாம்? 1.5 yearsன்னு எழுதிடலாம். ஸோ என்னோட வேல்யூ என்ன? 1.5 years. Question number 7. Find the compound interest. Compound interest கண்டுபிடிக்க போகிறோம். பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, n கொடுத்துருக்காங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 15% இருக்குது, 20% இருக்குது, 25% இருக்குது. ஒவ்வொரு வருஷம் மாறி மாறி வருது. ஸோ இப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் எழுதிடலாம். 15,000. ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு இதில் 15% இயர் 1க்கு, செகண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% இயர் 2க்கு, தேர்டில் 25% இயர் 3க்கு. ஸோ இப்போ ஏ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன? 15,000 இன்ட்டு 1 ப்ளஸ் ஏவோட வேல்யூ 15. இதுதான் ஏவோட வேல்யூ. 15 by 100. அடுத்து 1 ப்ளஸ் பியோட வேல்யூ 20 by 100. அடுத்து 1 ப்ளஸ் சியோட வேல்யூ 25 by 100. 15,000 into cross multiply. 1000 plus 15, 1015 divided by 100. அடுத்து 120 divided by 100. அடுத்து 125 divided by 100. இப்போ எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 1 2 1 2 2 0 கேன்சல். இந்த ஒரு 0 கேன்சல். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல். 3 5s are 15, 2 5s are 10, இந்த ஒரு 0. 4 5s are 20, 2 5s are 10, balance 2, 5 5s are 25. 1 4s are 4, 3 4s are 12. ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்ன? ஒரு 3 இருக்குது. இங்கே இன்ட்டு இங்கே ஒரு 3 இருக்குது. இங்கே ஒரு 25 இருக்குது.
ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணி பார்த்துலாம். 3 3s are 9. 5 7 8 5 2. ஸோ நம்ம ஆன்சர் என்ன? 2 5 8 7 5. இது என்ன இதோட வேல்யூ அப்படின்னா ஏ அமௌண்ட்டோட வேல்யூ. நமக்கு தேவை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிஏ ஈக்குவல் டு அமௌண்ட் ஏ மைனஸ் பி. பிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட். அமௌண்ட் ஏ என்ன? 25,875 மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் 15,000. ஸோ ரெண்டையும் செப்பரேட் பண்ணி பாருங்க. நமக்கு என்ன கிடைக்கும்னா 10,875. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5,000. என் வந்து 1 இயர், ஆர் வந்து 2%. இந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்ட் ஹாஃப் எலி. இன்ட்ரெஸ்ட் வந்து ஹாஃப் எலின்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதெல்லாம் எழுதிடலாம். பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 5,000. என் என்ன கொடுத்துருக்காங்க? 1 இயர், ஆர் வந்து 2%. என் வந்து 1, ஆர் வந்து 2%. ஃபார் ஆஃப் எலிங்கிறதால நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆஃப் எலிங்கிற ரீசனுக்காக இந்த 2 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1%. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபார்முலா தான். ஸோ இப்போ நம்ம சிஐ மைனஸ் எஸ்ஐ கண்டுபிடிக்க போகிறோம். பியோட வேல்யூ 5,000 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 1 by 100 whole power 2 இன்ட்டு என்னோட வேல்யூ என்ன? 1 இயர் தானே. அப்போ 5,000 இன்ட்டு 1 by 100 whole power 2. ஸோ இது எப்படி எழுதுவோம் நம்ம? 5,000 இன்ட்டு 1 by 100 இன்ட்டு 1 by 100. 2 0 2 0 cancel. 1 0 1 0 cancel. 1 5s are 5. 2 5s are 10. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? ஆர் ஈக்குவல் 1/2. சாரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1/2. இந்த 1/2 நம்ம எப்படி எழுதலாம்? 0.5 எழுதலாமா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 0.5 தான். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 9. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட சிம்பிள் என்ன? ஆர். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்குள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்குள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆனுவலி, காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார் 2 இயர்ஸ் இஸ் 20. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 20. அசல் பி கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க 2 இயர்ஸ். இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பியோட வேல்யூ என்ன? 8,000. என்னோட வேல்யூ என்ன? 2 இயர்ஸ். ஆர் தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள ஃபார்முலா என்ன? சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் பவர் என். இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ 8,000 இன்ட்டு ஆரோட வேல்யூ தெரியாது டிவைடட் பை 100 ஹோல் பவர் என்னோட வேல்யூ வந்து என்னோட வேல்யூ வந்து 2. இப்போ 20 is equal 8,000 into R by 100 whole square. இப்போ நம்ம R by 100 whole square மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 20 இதுங்க எப்படி போயிடும்? டிவைடில் போயிடும். 0 0 cancel. 1 2s are 2, 4 2s are 8. இந்த ரிமைனிங் உள்ள 2 0. அப்போ R by 100 whole square equal to 1 by 400. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ இது எப்படி எழுதலாம்னா R by 100 ஹோல் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். இதை நம்ம 1 by
இந்த 400 நான் 20 ஸ்கொயர்னு எழுதுறேன். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாதுல்ல. ஓகேவா, இதான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு, r/100 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 1/20 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன, r/100 இஸ் ஈக்குவல் 1/20. அப்போ r ஈக்குவல் டு 100 மேலே போயிருமா, 20 கீழே இருக்கும். 0 0 கேன்சல், 1 2s are 2, 5 2s are 10. அப்போ ஆரோட வேல்யூ என்ன, 5%. ஸோ கொஷினில் கேட்டிருந்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 10. ஃபைண்ட் த பிரின்சிபல் பி கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஆர் கொடுத்துருக்காங்க, இயர் கொடுத்துருக்காங்க. 9th சம்மரியே தான், அங்கே ஆர் கண்டுபிடிச்சு அங்கே பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர் நமக்கு என்ன தெரியும், 15%ன்னு தெரியும். என் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 years. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1334. ஸோ எல்லா வேல்யூமே இருக்குது, ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். 1134 பி இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன 15 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 ப்ளஸ் இது வந்து எண்ணுக்கு நம்ம ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இங்கே பாருங்கள் எண்ணுக்கு வந்து 3 years இருக்குது. நம்ம ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம். எண்ணுக்கு வந்து 1 year-ஆக இருந்தால் நோ சேஞ்ச், 2 year-ஆக இருந்தால் ஒரு ஃபார்முலா, 3 year-ஆக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலான்னு சொல்லி பார்த்துக்கலாம். 3 years-க்காக தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆரோட வேல்யூ 15/100. 1134 இஸ் ஈக்குவல் பி இன்ட்டு இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 0.15 த ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாமா, இன்ட்டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 300 + 15 315 டிவைடட் பை 100. 1134 இஸ் ஈக்குவல் பி இன்ட்டு 0.15 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 20 இருக்குது, அப்போ 2 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட்டுங்க 3.15. அப்போ பி இஸ் ஈக்குவல் 1134 இந்த வேல்யூலாம் டிவைடில் போயிடும், டிவைடட் பை 0.15 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3.15. ஸோ இது எப்படி இதில் 1134 டிவைடட் பை 0.15 இன்ட்டு 0.15, ஏன்னா ஸ்கொயர் இருக்கலாம், 2 டைம் பிரித்து எழுதுகிறோம், இன்ட்டு 3.15. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 16,000. அப்போது நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 16,000. ஓகேவா? ஸோ கொஷினில் கேட்டிருந்தா பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் 4.3ல் உள்ள அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ். The number of conversion period in a year if the interest on a principal is compounded every 2 months is 6. The time taken for 4,400 to become 4,854 at 10% compounded half-yearly is 1 year. The cost of a machine is 18,000 and it depreciates at 16.2/3% annually. Its value after 2 years will be 12,500. 14th one. The sum which amount to 2,662 at 10% per annum in 3 years compounded yearly is 2,000. The difference between compound and simple interest on a certain sum of money for 2 years 2% per annum is ₹1. The sum of money is 2,500. ஸோ இதோட எக்ஸசைஸ் 4.3 முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 4.4 பார்க்கலாம், காம்பவுண்ட் வேரியேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.